ஹைடா ஸ்வீட் ஆர்ட்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒன் ஷார்ட்டு மை லவ் இஸ்ன்ட் வேல்யூ ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இட். ஸோ ஸ்டார்டிங் சீனை பார்த்தோன்னா ஒரு ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து தேயாங் தேயாங் என்ன ஜங்குக் என்னாச்சு உனக்கு? ஏன் கத்தின்னு இருக்கு? காலையில் நான் நேற்று ஃபைல் இங்கே வச்சுட்டேன்ல, அது எங்கே போச்சு? நீ பார்த்தியா? இல்லை ஜங்குக், எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? இந்த வீட்டில் நானும் நீங்கள் தானே இருக்கேன். அந்த ஃபைல் எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல், எங்கே வச்சுருக்கேன் நீயே சொல்லுது, இல்லைன்னா நடக்கிறது வேறு கதை. இல்லை ஜங்குக், எனக்கு தெரியாது நிஜமாவே இந்த ஃபைல் எங்கே நீ பார்க்கல. நீ பார்க்கலன்னா வேறு யாரும் இருக்கா இந்த வீட்டில்? ஏன் எனக்கு கருத்து கலக்காத. கரெக்டாக சொல்லிடு இந்த ஃபைல் எங்கே இருக்குது, இல்லைன்னா இங்கே நடக்கிறது வேறு. இல்லை ஜங்குக், நான் நிஜமாவே எதுவும் பண்ணல. நீ பண்ணாமல் வேறு யாரும் பண்ணியிருப்பா. உனக்கு தான் என்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது ஜங்குக். எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காதுல்ல. இல்லை, உனக்கு தான் என்னை பார்த்தா பிடிக்காது. இந்த கல்யாணத்துலேயே நான் பார்த்துட்டேன். 2 மாதம் ஆயிடுத்து. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோவமாகவே பேசிடுது. அப்படி என்னதான் உனக்கு என்கிட்ட பிரச்சனை சொல்லு. ஏன்னா என்கிட்ட உன் வாய்ஸை ரேஸ் பண்ணுறியா? அப்படியே ஜங்குக்கு வந்து தேவங்கள பக்கத்தில் வர. அப்புறம் நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த 2 மாதமாக நீ மட்டும் என்னை கத்திக்கிட்டே இருக்க. என்ன பண்ணாலும் குத்த சொல்கிறேன், உட்காருனா குத்த சொல்கிறேன், நின்னா குத்த சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. என்னதான் நான் பண்ணது? எங்கேயாவது செத்து தொலையட்டுமா? ஆமாம், நீ செத்து தொலை, அதான் எனக்கும் வேணும். என் வாழ்க்கையில் வந்து தரித்திரம் நீ. ஏன்னா நான் தரித்திரமா? அப்படி பார்த்து நீ தான் என் வாழ்க்கையில் வந்து தரித்திரம். என்ன இது அரேஞ்ச் மேரேஜ் தானே? அதுக்கே இவ்வளோ கோப்பாடு. உங்கள் வீட்டிலேருந்து தான் என் வீட்டில் வந்தாங்க. என் பையனுக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்கள் எதுவும் உங்கள் வீட்டில் வந்து பிச்சை கேட்கல. யார் பார்த்து என்ன பேசுகிற? இப்படியே ஜங்குக்கு வந்து தேவங்க வந்து ஒரு ஸ்லாப் பண்ணிடுறா. ஆ ஆ என்ன என்னை அடிச்சிட்டீங்களோ? நான் சும்மா விட மாட்டேன் ஜங்கு. நீ என்ன சும்மா எடுத்துக்கோ, ஒன்று தான் நான் சும்மா விட மாட்டேன். ஜங்குக்கு இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதே இல்லை. நான் மட்டும் உங்கள் அம்மா அப்பா வளர்த்து இதெல்லாம் சொல்ல போகிறேன். நீ என்ன சொல்ல போற? நானே சொல்லிடுறேன். எனக்கு ஒன்றா பிடிக்கல. போய் எங்கேயாவது செத்து தொலை. நீ இல்லைன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு எங்கேயாவது போயிடு. ஏதோ என் வாழ்க்கையில் வந்து தரித்திரம் நீங்களா. ஜங்குக்கு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. திஸ் இஸ் டூ மச். டூ மச். ச்சே வாய் மூடு. 2 மச்சோ 3 மச்சோ. என் ஃபைலை தான் எங்கேயாவது தொலைச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன? ஸோ ஜங்குக்கு வந்து கோவத்தில் போயிடுறாங்க. இந்த வீட்டிலேருந்து போயிடுறான் ஆஃபீஸ்க்கு. இப்போ தேவை வந்து ஐதுங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? இப்போதானே என்ன ஏதாவது வந்து சொல்லிட்டே இருக்கேன். யார் இந்த 2 மாதம் மட்டும்தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, வீட்டோட வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுருக்கேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? ஒரு 4 வார்த்தை நல்லா பேசினேன். எப்போ பேசினாலும் சண்டை எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வாழ்க்கை. நான் என்ன பண்ணுறது? இப்போ தேவங்க அப்படியே ஐதுன்னு இருக்கா. தேவங்க வரும்போது தேவங்க ஃபோன் வருது. ஹலோ, என்ன தேவம்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்குது? ஒன்றும் இல்லை ஜிம்மின்னு சொல்லு. என்னாச்சு தேவம்? என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரியாகவே இருக்குது? இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கோல்டு. ஓ சரி, நான் கூட நினச்சேன் உனக்கும் ஜங்குக்கும் ஏதாவது சண்டை. இல்லை சண்டைலாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. இல்லை, நான் சும்மா வீட்டில் தான் இருக்கேன். அதான் நீ வரியா? நம்ம எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங்கு போகலாம். ஆ சரி ஜிமின், நான் வரேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வரேன். ஓகே, சரி வா. இல்லைன்னா நான் வரட்டுமா உன்னை பிக்கப் பண்ணதுக்கு? சரி, 1/2 மணி நேரத்தில் நீ வீட்டு வாசலில் வா, நான் வந்துடுவேன். ஓகே. ஜங்குக்கு என்ன பண்ணான்? அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டான். ஓ சரி, நீ ரெடி ஆகிடு, நான் வந்துடுறேன். சரி ஜிம்மி, ஓகே பாய். ஸோ அப்படியே ஃபோன் கட் ஆகிடுது. இப்போ தேவங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு போயிடான். அவன் வந்து ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிப்பான். என்ன ட்ரெஸ்ஸு போடலாம்? நம்மளும் இங்கே வந்து எங்கேயுமே போனதில்லை. சரி, ட்ரெஸ்ஸுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்கின்னு வந்துடலாம். அப்படியே ஜங்குக்கு ஏதாவது வாங்கின்னு வரலாம். அவனுக்கு தான் என் மேலே பாசம் இல்லை, ஆனால் எனக்கு அவன் மேலே நிறைய பாசம் இருக்குது. சரி, நம்ம போய் அவனுக்கும் ஏதாவது வாங்கலாம். ஸோ அப்படியே தேவன் வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டுருக்கான், அதுக்கப்புறம் பேண்ட் போட்டுட்டான். சரி, இது நல்லா இருக்குது, அப்படியே போடலாம். ஸோ அப்படியே 1/2 மணி நேரம் ஆயிடுது. ஜிம்மினும் வந்துடுறான். ஹாய் தேவன். ஹாய் ஜிம்மன், வா உள்ளே வரியா? இல்லை வா, நம்ம உன்னை கொண்டு வரதுக்கு தான் நான் வீட்டுக்கு தானே வருவேன். அப்படியே அப்போ நான் வந்துக்கிறேன், வா. இப்போ நம்ம போகலாம் ஷாப்பிங்க்கு. சரி ஜிம்மன். என்ன தேவன், என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரியாகவே இருக்கும் வாய்ஸ், சொல்லு. நான் என்ன சொல்கிறது, எப்போதும் நடக்கிறது தான்.
ஜங்குக்கு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஜிமின். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது சட்டை போட்டுகிட்டே இருக்காடா. நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு. ஏன் தப்பா? அவங்க வீட்டில் தானே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. நான் போய் சொன்னேன்? இல்லை நான் பிச்சை கேட்டேன். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்காடா. இது சரியில்லை அது சரி. இப்போ கூட காலையில் பாரு அவரோட ஒரு ஃபைல் கிடைக்கும். அது நான் எதுக்கு வைக்க போகிறேன் சொல்லு. எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் அந்த ஃபைலை வச்சுருக்க, நீ தான் அந்த ஃபைலை வச்சுருக்க. நிஜமாவே ஜிமின் எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கலடா. எப்போதுமே எங்ககிட்ட இல்லப்பா ஒரு வாட்டி கூட பேசுறது இல்லைடா. நான் என்ன பண்ணுறது? ஹே தேவங்க சரி சரி காம் டவுன் அயாது கூல் டவுன். இந்த தண்ணி குடி. ஸோ அப்படியே தேவங்க வந்து தண்ணி கூட. இல்லை ஜிமின் என்னால் முடியல ஜிமின். எனக்கு தெரியும் இது அரேஞ்ச் மேரேஜ் தான், அவருக்கு என்ன பிடிக்கலாம். ஆனால் நானும் ட்ரை பண்ணி தானே இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு. நான் என் வீட்டில் எந்த மாதிரி இருப்பேன் உனக்கே தெரியல. இங்கே வந்து பாரு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கேன், என்ன மாதிரி. நான்லாம் என் வீட்டில் இருந்தால் காலையில் சீக்கிரமாகவே எழுந்துக்க மாட்டேன். 12 மணிக்கு முன்னாடி. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு காலையில் 5 மணிக்கே எழுந்துக்கணும். வீட்டோட வேலை நான் தான் செய்வேன். ஈவன் பாத்ரூம் கூட நான் தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் அதுக்கெலாம் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. ஒரு மேட் கூட அவர் வச்சுக்க மாட்டேங்கிறேன். என்ன பிரயோஜனம் சொல்லு. சரி தேவம், நீ கஷ்டப்படாத. எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன். ஆனால் ஜங்குக்கும் பாரு ஒரு கம்பெனியோட மேனேஜர் தானே, அவனுக்கும் ஏதாவது செலவு பிரச்சனை இருக்கும். சரி எனக்கு புரியுது செலவு பிரச்சனை இருக்கும். சரி மேடு வச்சுக்க வேணாம். ஆனால் என்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுகிறான்ல ஜிமின். ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே என்னை ஏதாவது கடிச்சு கொட்டிகிட்டே இருக்காட்டா. என்ன சொல்கிறது சொல்லி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா அப்பாக்கிட்டையும் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் கிட்டேயும் சொல்ல முடியாது. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்களுக்கு கல்யாணம் இப்போ தான் 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஏன் இப்படி சண்டை போட்டுங்க. அவள் என்னெல்லாம் சொல்கிறா தெரியுமா, நீ எங்கேயாவது செத்து தொலை, டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும் இப்படிலாம் சொல்கிறாடா. நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு. எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லா போயிடுது. சரி எதுவும் நீ டென்ஷன் ஆகிக்காத, வா நம்ம ஷாப்பிங் போகலாம். சரி. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் பேசிவிட்டு ஷாப்பிங் போயிடுறாங்க. என்ன ஜிமின் இவ்வளோ பெரிய மால் கழிச்சுன்னு வந்திருக்கேன். இல்லை நீ செலவு பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். என்ன ஜிமின் உன்கிட்ட எப்படி இவ்வளோ? இல்லை சுகா எனக்கு வந்து அவனோட கார்டு கொடுத்துருக்கா, அதனால தான். நீ வா. இல்லை ஜிமின் என்கிட்ட இருக்கிறதுலே நான் வாங்கிக்கிறேன். ஓகே சரி வாத்தேன். சரி வா உள்ளே ஆச்சு போகலாம். சரி அப்படியே இவங்க 2 பேரும் உள்ளே போடாங்க. இவங்களாம் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்குறாங்க. தேவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா ப்ரைஸ் 1 lakh இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கா, நீ வாங்கிக்கிறியா? நான் வாங்கி தரேன். இல்லை இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இல்லை என்னாலாம் வாங்க முடியாது, நீ வேணா. இல்லை எனக்கு வேண்டாம் ஜிமின். வாங்கிக்கோடா, நான் வாங்கி கொடுக்குறேன். இல்லை ஜிமின் எனக்கு வேண்டாம் ஓகே எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். ஸோ அப்படியே தேவங்க வந்து போயிடலாம். ஸோ தேவங்க வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கலாம். ஜங்குக்கும் வாங்கிக்கலாம். 2 ட்ரெஸ்ஸு அவங்களுக்கும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே வந்து இவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன தேவம் மனசு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா? ரிலாக்ஸாக இருக்கு. வா ஜிமின் வீட்டுக்குள்ளே போகலாம். சரி வா, நான் உனக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுக்குறேன். சரி. ஸோ அப்படியே ஜிமின் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறார். இப்போ தேவங்க வந்து கிச்சனுக்கு போய் ஜூஸ்லாம் போட்டுருக்கான். ஸோ ஜூஸ் போட்டது ஜிமினுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குறா. ஸோ அப்படியே பார்த்தா ஜங்குக்கு வந்துடா. ஜிமின் பார்த்து ஹாய் ஜங்கு. ஹாய். என்ன நீ இந்த பக்கம் வந்துட்டு? இல்லை சும்மா நானும் தேவங்கும் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம், அதான். என்ன ஷாப்பிங்கா? தேவங்கையும் ஆயிடுச்சு போனியா என்ன? ஆமாம், ஏன் ஏதாவது பிரச்சனை? இல்லை சரி ஜிமின், நான் தேவங்க கூட கொஞ்சம் பர்சனலாக புரியாது, நான் கிளம்புறேன். சரி. ஸோ தேவங்க வந்து ரொம்ப முறைச்சிட்டே பார்த்துட்டு ஜிமின். ஸோ ஜிமின் போனதுக்கு இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் ஜிம்னை வெயிட் விட்டீங்க சொல்லுங்கள். ஏன் அவன் இப்போ இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து பக்கத்தில் வேணா தேவங்கோட காலை பிடிச்சிட்டு, யார் கேட்டு நீ ஷாப்பிங் போனேன்? ஏன் நான் யார் கேட்டு போகணும்? என் ஃப்ரெண்டு வந்து இப்போ நான் ஷாப்பிங் கூட நிம்மதியாக போகக்கூடாதா? யார் கேட்டு போனேன்னு நான் சொன்னேன். ஏங்க அதானே சொல்லியிருந்தேன், இப்போ நான் ஷாப்பிங் கூட போகக்கூடாதா என்ன நிம்மதியாக? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் யாரையும் கேட்கல, நானாக தான் போனேன். உனக்கு அவ்வளோ குறைப்பா? எதுக்கு நீ ஷாப்பிங் போன? இப்போ என்ன உனக்கு குறைச்சாலுங்க? ஷாப்பிங் போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காருல ஒரு வாட்டி கூட, ஏன் சொல்ல? எங்கே சொல்லணும்னு விட்டுருக்கீங்க? எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் ஃபோனே இருக்க மாட்டேங்கிறீங்க. சரி இன்றைக்கி பண்ணியா? இப்போ பண்ணியா ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி? இல்லை நான் பண்ணல. அப்போ பண்ணாமே உனக்கு இவ்வளோ திமிரு? புரியாது உனக்கு நல்லா புரியாது. அதான்
உன்னை மாதிரி பையனெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா இதுதான் என் வாழ்க்கையில் இருக்கும். ஜங்குக்கு நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க, எனக்கு நானும் சும்மா இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் லிமிட் இருக்குது, நீ லிமிட்டை ரொம்ப க்ராஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஜங்கு. ஓ, நான் லிமிட் க்ராஸ் பண்ணேன்னா இல்லை நீ லிமிட் க்ராஸ் பண்ணியா? சரி, எவ்வளோ செலவு பண்ணேன்? நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு உனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை? நான் ஏதோ ஒன்று செலவு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், உனக்கு என்ன? நான் ஒன்றும் உன் காசில் ஒன்றுமே யூஸ் பண்ணேன், எனக்கு என் அப்பா அம்மா கொடுத்த காசுனால தான் நான் செலவு பண்ணேன். உன்கிட்ட கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லி எவ்வளோ காசு செலவு பண்ணேன்? நான் ஒரு 5000 செலவு பண்ணேன். 5000 செலவு பண்ணியா? என்ன வாங்கியிருக்க 5000க்கு? காட்டு. தேவை வந்து இங்கே பாரு ஜங்கு, எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக தான் இருப்பேன், ஆனால் நான் உனக்கு ஆசையாக 2 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன். இது பாரு. இந்த ஜங்குக்கு வந்து பார்க்க சி எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த கலர். யார்கிட்ட நீ வாங்கியிருக்க? நன்னாவே இல்லை. இந்த பிங்க்கும் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸும் சி எனக்கு நிஜமாக பிடிக்கும். ஜங்குக்கு இது நல்லா இருக்கும், இந்த ஷர்ட் போட்டு பாரு, உன் மேலே பிங்க் ஷர்ட் நல்லா இருக்கும். நான் என்ன பொண்ணா பிங்க் ஷர்ட் போடுறதுக்கும் ஆரஞ்சு ஷர்ட் போடுறதுக்கும்? உனக்கு என்ன தெரியும் என் டேஸ்ட்டு பற்றி? ஏதோ ஒன்றை மாதிரி வாங்கியிருக்க, நீயும் ஒரு குப்பை, உன் ட்ரெஸ்ஸும் இன்னொரு குப்பை. தேவன் வந்து ரொம்ப ப்ரோக் ஆகிடும். ஜங்கு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க ஜங்கு, நான் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஜங்கு, நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் சுத்தமாகவே நல்லா இல்லை ஜங்கு. நான் இப்போ ஏதாவது உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு வாங்கிடுவேன், இல்லை உங்ககிட்ட பிச்சை கேட்டேன்னா என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை நீ போய் எனக்கு வாங்கிடுவான்னு சொல்லறதுக்கு? ஜங்குக்கு நான் ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கேன் ஜங்கு. ஏச்சி வாய் மூடு. இப்போ பார்த்தாலும் ஜங்குக்கு ஆசை வாய் மூடிட்டு பொத்தின்னு இரு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல, நீ ஏன் எதாவது பண்ணிக்கோ, இல்லைன்னா குப்பையில் தூக்கி போடு. ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு. சத்தியம் வந்து அப்படியே ஜங்கு கிட்ட அந்த ட்ரெஸ் எடுத்துனா ஜங்குக்கு வந்து கோவத்தில் அந்த ட்ரெஸ்ஸு வந்து குப்பையில் போட்டுல டஸ்ட்பினில். ஜங்கு ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுறேன்? உனக்கு பிடிக்கலன்னா சரி, என் கையிலையாச்சும் கொடுத்துருக்காது டைமில் அந்த ஆசையாக அந்த ட்ரெஸ்ஸு வாங்கினேன். சி வாய்மூல். எப்போ பார்த்தாலும் ஐதுண்டே இருக்கிறது நன்னாவே இல்லை இந்த வீட்டில். ஐது முடிஞ்சு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே கோவத்தில் போயிடா. இப்போ தேவங்க வந்து ஐதுன்னு இருக்கோம். அது அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன். ஸோ தேவங்க வந்து அப்படியே அந்த டஸ்ட்பின் கிட்டே போகிறா, அந்த ட்ரெஸ் எடுத்துடும். இதை நான் வாஷ் பண்ணி உள்ளே வச்சிடும். ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவன் வாஷ் பண்ணதுக்கு போயிடா. ஜங்குக்கு வந்து இப்போ அவனோட ரூமில் போயிட்டு சோஃபாவில் உட்காந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த தேவங்க. அதுக்கு தான் இந்த பையனை போய் என் தலையில் கட்டி வச்சாங்க. எல்லாம் என் அம்மா அப்பா சொல்லணும். இப்போ யார் உங்ககிட்ட போய் ஐதாங்க எனக்கு கல்யாணம் எனக்கே இது ஃபோர்ஸ் மேரேஜ் தான். இது வேறு ஒன்று கேட்டால் எல்லோரும் அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பையன். ஸோ இப்போ அப்படியே தேவங்க வந்து ஜங்கு கிட்ட, ஜங்கு இந்த காஃபி, இப்போ நீ காஃபி குடிப்பில? இப்போ நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேன்னா நான் கேட்கும் போது போட்டு கொடுத்தா போதும், ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் ஒர்க் பண்ணாது. இதெல்லாம் பண்ணினா எனக்கு என்ன உன் வேலை பாசம் வந்துடுமா என்ன? ஜங்குக்கு நான் அதெல்லாம் பண்ணதுக்காகலாம் பண்ணல. ஓகே, ஏதோ நீ டயர்டாக இருப்ப, அதனால தான் உனக்கு காஃபி எடுத்துன்னு நல்லா எடுத்து வந்தேன். உனக்கு குடிக்கலைன்னா வேண்டாம், சரி நான் எடுத்துன்னு போகிறேன். சரி ஏதோ எடுத்துன்னு வந்தேன், வச்சுட்டு போ. நான் எங்கே ஜங்கு போகிறது? இப்போ கொஞ்சம் நேரம் இந்த ரூமில் இருக்காது, எனக்கு மூஞ்சி பார்க்கறதுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால கீழே போ, ஹாலில். சரி ஜங்கு. ஸோ தேவம் வந்து அப்படியே கீழே போயிடலாம். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த காஃபி குடிக்கலாம். ஆத்தோ தேவம் ஜங்குக்கு என்னாச்சு ஜங்கு? ஏன் காஃபியில் என்ன போட்டேன்? நான் காஃபியில் எதுவுமே போய் சக்கரை தானே போட்டேன். சக்கரை போட்டியா என்ன? இல்லை உப்பு போட்டுருக்கியா? இல்லை ஜங்கு, நிஜமாக ப்ராமிஸாக நான் சக்கரை தான் போட்டேன். அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்னா என்ன? இந்த காஃபி வந்து குடி. சின்ன ஜங்குக்கு என் மேலும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏச்சி வாய மூடிட்டு வாங்க. ஸோ தேவங்க பக்கத்தில் வந்து அந்த காஃபி குடிக்கிறா. அவனும் வந்து இல்லை ஜங்கு, நிஜமாகவே இதில் எப்படி சால்ட் வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நிஜம் ப்ராமிஸாக நான் சுகர் தான் போட்டேன். இப்போ உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? நீ சுகர் போட்டே சால்ட் போட்டு உனக்கே தெரியாத? நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். ஸோ அப்படியே தேவங்க வந்து கீழே வரா. ஸோ தேவங்க வந்து தெரியாமல் சுகருன்னு நினச்சி சால்ட் போட்டுவா. ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, ஐயோ எனக்கு மட்டும் அது தெரிஞ்சோ ரொம்ப கற்றுவானே, ஏற்கனவே என் மேலே சும்மா காண்டாக இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சோ ஐயோ நான் என்ன பண்ணுறது? ஸோ இப்படியே ஜங்குக்கு கீழே வர தேவ் ஜங்குக்கு சாரி ஜங்குக்கு, நான் தான் சுகரு நினச்சி தெரியாமல் சாரி நான் வேணா உனக்கு இன்னொரு காஃபி பண்ணிட்டு வரேன். ஓ தெரியாமல் பண்ணிட்டு பொய் சொல்கிறியா? நீயாவே கலந்துருப்பா, எனக்கு கொல்லணும்னு ட்ரை பண்ணியிருப்பா, இல்லைன்னா என் மூட் ஸ்பாயில் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு நீயாவே பண்ணிவிட்டு தெரியாமல். ஓஹோ என்ன கேனன்னு நினச்சியா? சொல்லு. இல்லை ஜங்கு சி ஏன் காதில் பூ சுற்றுறா? அந்த மாதிரி எத்தனை பையனை சீப்பான பையனை நான் பார்த்துருப்பேன். ஜங்குக்கு நீ வார்த்தை விட்டு இருக்க, நான்லாம் சீப்பான பையன் இல்லை, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க ஜங்குக்கு, இதெல்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லை ஜங்கு. ஒரு நாள் நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ண போட, நான் எங்கேயாவது போயிட போனேன். நீ இப்போவே போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான். என்ன நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க? என்ன
கொஞ்சம் இடம் கொடுத்தா வீட்டில் ரொம்பவே தலையில் தூக்கி உட்காந்துருக்க. இங்கே பாடு, உன் லிமிட்டில் இருந்துக்கோ. இப்போ உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அந்த காஃபியை நீ தான் ஃபுல்லாக குடிக்கணும். ஜங்குக்கு நான் எப்படி ஜங்கு அந்த காஃபி குடிக்கிறது? அதுவும் அதெல்லாம் ஒரு சால்ட் போட்டு காஃபிலாம் குடிச்சா ஏதாவது ஆயில போட்டு ஜங்கு. ஆகட்டும், செத்து தொலை, யாருக்கு கவலை? நீ செத்த எனக்கு தான் சந்தோஷம். நீ செத்த இங்கே யாரும் இடத்துக்குலாம் வரமாட்டா. ஓகே, ரொம்ப சீன் காட்டாமல் காஃபியை குடி. உனக்கெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாது. என்ன ஜங்குக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க ஜங்கு? அப்படி என்ன நான் பாவம் பண்ண? தெரியாமல் தானே போட்டு. சரி, அது நான் கொட்டிடுறேன். கொட்டினதுக்கப்புறம் உனக்கு நான் நல்லா காஃபி போட்டேன். இது என்ன அப்பா வீட்டு காசா? நீ கொட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நீ சம்பாதிக்க. வீட்டில் சும்மா தண்டமாக தானே எனக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டு திங்கின்னு இருக்க. அப்புறம் உனக்கு எப்படி இந்த காசை பற்றிலாம் தெரிய வருது? என்ன உன் மனசுக்கு ரொம்ப மாறானின்னு ஒரு அதுவும் இல்லை ஜங்கு? நான் தெரியாமல் தான் போட்டேன். ஏச்சி வாய் மூடிட்டு கொடு. ரொம்ப தான் சீன் காட்டுறா. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி தேவங்க பக்கத்தில், ப்ளீஸ் ஜங்கு என்னால் குடிக்க முடியல. ஸோ ஜங்கு தேவங்கோட வாயத்தை வந்து அப்படியே ஜங்கு வேண்டாம், குடிக்க முடியல ஜங்கு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்கோட வாயில் ஃபுல்லாக போட்டுடும். அது ரொம்ப சூடாகவும் இருக்கும். ஏறு. ஸோ தேவங்க முயங்க முடியாமல் முயங்கிட்டா. ஜங்குதான் ரொம்ப எரியறது. ஜங்கு வாய் ரொம்ப எரியறது. இன்னும் எரியட்டும். அப்படியே குடிச்சு செத்து தொலை. என்ன எனக்கு இந்த மாதிரி பார்த்தியில் காஃபியில் சால்ட் போட்டு இப்படி தான் உனக்கு இருக்கும். ஜங்குக்கா ஜங்குக்கு அப்படியே போயிடும். ரொம்ப எரியாது. தேவங்க வந்து அப்படியே வந்து போகிறான். வாஷ் பேஷன் பக்கத்தில் வாயெல்லாம் நல்லா அனுப்புறா. ரொம்ப எரியது வாய். ஸோ அப்படியே வந்து அவள் கிச்சனில் வந்து நை ரொம்ப அப்பிக்கிறா. ஸோ எரிச்சல் கம்மியாக மாட்டேங்குது. ஐஸ் பேக் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே அவள் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகலாம். ஃப்ரிட்ஜுக்கிட்ட போனதுக்கப்புறம் ஐஸ் பேக் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். ஸோ அப்படியே அவன் வந்து சோஃபாலே உட்காந்து தூங்கிடுறான். ஸோ அப்படியே நைட் ஆகிடுது. ஜங்குக்கு வந்து திரும்ப கீழே வரான். ஸோ கீழே வந்து பார்த்தா தேவங்க தூங்கிட்டுருக்கா. ஜங்குக்கு வந்து செம்ம கடப்பு. என்ன இவன் தூங்கிகிட்டே இருக்கா? யார் சமைக்கிறது? என்ன தானே இந்த வீட்டு வேலை கடை. ஸோ அப்படியே அவன் தேவங்கோட வந்து தேவங்க கால்னாலே இருக்கிற மயிறு ஏந்துடா. மயிறு ஏந்துடுடா. ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு என் வாய் எழுதிட்டு உன் கால் நல்லா என்ன ஒதுக்கல. சும்மா கூப்பிட்டாலே நான் எழுந்துப்பல. நீ ஏந்துட்டாலும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. கும்பகோணம் மாதிரி நீ எழுந்துருப்ப. சரி போய் ஜங்குக்கா என் வாய் ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா. என்னால் முடியல ஜங்குக்கா. இன்னைக்கு நீயே ஒரு நாள் சமைச்சிடு ஜங்குக்கா. என்னால் இன்னைக்கு சாப்பிடக்கூட முடியாதுன்னு நினைக்கிற. வாயெல்லாம் ரொம்ப எரியுது. நீயும் அவனுக்கு சமைச்சிட்டு சாப்பிட்டுக்கோ ஜங்குக்கா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜங்குக்கா. என்ன சொன்ன? டயர்டாக இருக்கா? இதெல்லாம் நீ பண்ண தப்பு தான். ஏந்துடா. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து தேவங்க ஏப்பி விட்டுடா. ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா பழிச்சிருக்க மாட்டேங்கிற? ரொம்ப நாடுகளாக பண்ணாத. போய் உனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம். ஏதாவது நல்லதாக சமைச்சிட்டு எடுத்துவா. நான் மேலே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நீ மட்டும் 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரலை அப்படி நடக்கிறதே வேறு. ஜங்குக்கா புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா. ஸோ ஜங்குக்கு அப்படியே போயிடலாம். ஸோ தேவங்க வந்து முடியாமல் கிச்சனுக்கு போகிறா. என்னால் முடியவே இல்லை. ஏன் இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. ஸோ தேவங்க வந்து என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கோ. ஐயோ 2 நிமிஷம் இதிலே போட்டு. சரி நம்ம வேணால் ஏதாவது ராமன் பண்ணலாம். ஸோ அவனும் டக்குன்னு ராமன் பண்ணியிருக்கான். அவனோட கையில் கூட சுட்டுறது அவசரமாக பண்ணதுனால. ஸோ அப்படியே அவன் வந்து மாடியில் போகிறான். மாடியில் போய் பார்த்தா ஜங்குக்கு இல்லை. ஸோ அவன் பால்கனியில் பார்த்தா ஜங்குக்கு வந்து சிகரெட் அடிச்சுருக்கான். இந்த பையனுக்கு எத்தனை வாட்டி சொல்லுது ஸ்மோக் பண்ணாத உடம்புக்கு ஆகாது. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்படியே அவன் வந்து தேவங்க வந்து ஜங்குக்கிட்ட போகிறான். ஜங்கு உன்னை எப்போ வர சொன்னேன்? 2 நிமிஷம் நீ லேட். ஜங்குக்கு நான் அப்போ வந்துட்டு நீ தான் ஸ்மோக் பண்ணிது உன்னை கூப்பிட்டு இருந்த நீ வரல. சரி என்னமோ. அம்மா நான் ஸ்மோக் பண்ண உனக்கு என்ன ஸ்மோக் பண்ணாதுன்னு சொல்லிக்கா. இல்லை ஜங்குக்கா அது உடம்புக்கு கெடுதல் ஜங்குக்கா. புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா. வாய்மரு என்ன சமைச்சிருக்க? ஜங்குக்கா நீ கொடுத்தா டைமுக்கு ராமன் மட்டும் தான். என்கிட்டே கதை விட ஒன்னால் சமைக்க முடியலன்னு சொல்லு. நீ ஒரு தண்டை டிவிட்டின்னு சொல்லு. நீ ஒன்றா நம்பர் சோம்பேறின்னு சொல்லு. ஒன்னால் சமைக்க முடியலன்னா இந்த மாதிரி தான் கதை விட்டுட்டு இருப்பியா? என்ன என் காதில் கூசிப்பியா என்ன திரும்பவும்? இல்லை ஜங்குக்கா நிஜமாவே ஜங்குக்கா என்னால் இந்த நிலைமையில வேறு எதுவும் சமைக்க முடியல. நீ சாப்பிடு ராமன். சரி என்னமோ. ஜங்குக்கு வந்து சாப்பிட்டுறான். எதுவும் சொல்லாமல் தேவங்க வந்து அங்கேயே நின்றுடுக்கா. என்ன ஏன் மூஞ்சியை பார்க்கல? போய் நீயும் ஏதாவது திண்ணி தொலை. திரும்ப செத்துற போட. நீ செத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம்லாம் சாக வேண்டாம். ஓகே
ஏன்னா இந்த வீட்டு வேலை யார் பார்க்குறது? அதுக்கப்புறம் நீ பண்ணதுக்குலாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கணும். ஏதாவது திங்கி தொலை, அதுக்கப்புறம் நீ கீழே படுத்துக்குவாங்க. இன்னைக்கெலாம் மாடியில் வர வேண்டாம். ஏன் ஜங்குக்கா? எப்போதுமே நான் ரூமில் கூட நான் பெட்ரூமுக்கு நான் கீழே தானே படுப்பேன், நீ தானே பெட்டில் படுப்பேன். அதெல்லாம் என்னமோ, ஆனால் நீ இன்றைக்கி பண்ண தப்புக்கும் உனக்கு இன்றைக்கி ஹால் தான். ஜங்குக்கா யாராவது வந்துட்டா திரும்ப நீ என்ன சொல்ல போடும்? என்கிட்ட தான் கதை கட்ட வேண்டாம், யாராவது வந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், நீ கீழே தான் படுக்கணும். சரி ஜங்குக்கா. ஸோ தேவங்க அப்படியே அங்கேருந்து போயிடுவா. ஸோ ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஒர்க்லாம் பண்ணுவா. ஸோ இப்போ தேவங்க வந்து கீழே சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிடவே முடியலையே, என்ன பண்ணுறது, ரொம்ப வாயெலாம் எரியுது, எப்படி நான் சாப்பிட்றது? ஸோ தேவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேவங்க வந்து ஃபோன் அடிக்கிறது. ஹலோ ஹலோ, சொல்லுங்க ஆண்டி, எப்படிப்பா இருக்கா? நிம்மதி எப்படி இருக்கா? நல்லா இருக்கார் ஆண்டி அவர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னப்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஒரு குரல்ல ஒரு மாதிரி பேச முடியாமல் பேசுகிறேன்? இல்லை ஆண்டி, நான் தெரியாமல் இன்றைக்கி சுட சுட காஃபி குடிச்சிட்டு அதான் பேச முடியும். ஓ, ஏன் ஏன் சரி, அவங்க பார்த்து தானே குடிச்சிக்கணும். இல்லை ஆண்டி, அது ஒரு 2 நாள் சரியாயிடும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அங்கிள் எப்படி இருக்காரு? உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்குது? எங்கள் உடம்புல எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குப்பா. நீ உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. ஜங்குக்கையும் நல்லா பார்த்துக்கோ, ஓகே? அப்புறம் எப்போ குட் நியூஸ் எங்களுக்கு கொடுக்க போகிற? 2 மாதம் ஆயிடுது ஆண்டி. அதுக்கு நாங்களும் 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆண்டி. அதுக்கப்புறம் கடவுள் எப்போ ஆசைப்படாரோ அப்போ தானே ஆண்டி. சரிப்பா, நீ ரொம்ப பேச முடியாமல் இருக்குன்னு பார்த்துக்கிடு. கொஞ்சம் ஐஸ் நல்லா சாப்பிடு, ஓகே? அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் ஏதாவது போட்டுக்கோ. நல்லா சாப்பிடு, ஓகே? சரி ஆண்டி, உடம்ப பார்த்துக்கோங்க. சரிப்பா, குட் நைட். குட் நைட் ஆண்டி. அப்படியே ஃபோன் கட் ஆகிடுது. தேவங்க வந்து அழுதுண்டே இருக்கு. இவங்கிட்ட வாயிடுன்னு வாய மாட்டேங்கிற, இதில் குழந்தை எப்படி வராது? நான் இவங்கக்கிட்ட எப்படி சொல்லுறது? எங்கள் பையனுக்கு இவங்கிட்ட பேசுறதுக்கு வாயத்துக்கு எதுவுமே இஷ்டம் இல்லைன்னு நான் என்ன நினச்சேன். சரி, எப்படியோ கல்யாணம் நடக்குது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலிப்பா. அவர் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்காங்க. ஆனால் ஏன் இப்படி மட்டும் என்கிட்ட பேசின்னு இருக்கான்னு தெரியல. அவருக்கு ஃபோர்ஸ் மேரேஜாக தெரியும், ஆனால் ஏன் இப்போ வரைக்கும் என் மேலே ஒரு ஆசை வரல. அப்படின்னு நான் பாவம் பண்ணேன், அவரை கல்யாணம் தானே பண்ணேன். அதுக்கு ஏன் இப்படி திட்டுண்டே இருக்காங்க அவர்? ஸோ தேவங்கால முடியவே இல்லை. ஸோ அப்படியே வந்து அவள் உட்காந்து அங்கேயே தூங்கிடுவா. ஸோ ஜங்குக்கும் கொஞ்சம் நேரத்தில் கீழே வரான். அவன் தேவங்காய் பார்க்க, என்னவா இப்படியே படுத்துட்டு இருக்கான், ஏதாவது ஆயிட போகுது. ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்காய் வந்து கேரி பண்ணிவிட்டு வந்து அங்கேயே சோஃபாவில் போட்டுதான். ஏன் ஜங்குவா, நீ ஏன் இவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ செத்து தொழிட்டு விட்டு வா, நம்ம மாடியில் போல, இவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஸோ ஜங்குக்கு அப்படியே அவனை இந்த சோஃபாலே விட்டுட்டு போயிடான். ஸோ அப்படியே காலையில் ஆகிட்டு காலையில் ஆனால் தேவங்க வந்து முதல்ல முடிச்சுக்கிட்டான். தலைலாம் ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தேவங்க அப்படியே எழுந்துருக்கான். ஸோ தேவங்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் அவனோட ஒர்க்லாம் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் மாடியில் போகிறான். ஜங்குக்கா எழுந்துரு ஜங்குக்கா, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க என்ன தான் கற்றுப்போட. ஜங்குக்கா ஏச்சி வாய் மூடு. காரில் வந்து கத்திகிட்டே இருக்கா. ஏன் ஜங்குக்கா இதை எழுந்துருக்கல? இல்லை, நீ அதுக்கப்புறம் என்ன திட்டுவேல, அதனால தான் போய் கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு ஜங்குக்கா நீ கீழே வா, ஃப்ரெஷ்அப் ஆகிடும். சரி, நான் வரேன், நீ போ. ஸோ ஜங்குக்கா எழுந்துட்டு காலையிலே இவனோட வாய்ஸ் காதெலாம் வலிக்கிறது இருக்குது. ஸோ ஜங்குக்கு கடுப்பாக எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போகிறான். ஸோ ஜங்குக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வரா. ஸோ ட்ரெஸ்ஸெலாம் மாற்றிட்டு வெளியே கீழே வந்துடுறா. ஸோ தேவங்க வந்து அங்கே டைனிங் டேபிள் உட்காந்துட்டு ஜங்குக்காவா வரேன். ஸோ ஜங்குக்கும் சாப்பிட்டுன்னு இருக்கான். ஸோ அவன் சைடு ஐஸில் தேவங்க பார்க்க, தேவங்க வந்து அவனை தான் பார்த்துட்டு இருக்கா, எதுவும் சொல்லவே இல்லை. ஏன் நீ ஏன் சாப்பிடல? என்ன ஜங்குக்கா, நான் சாப்பிட்றவா, நீ தானே சொல்லுவா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஆமாம், நான் மறந்துட்டேன், நீலாம் அப்புறமா சாப்பிடு. சரி ஜங்குக்கா. ஸோ தேவங்க வந்து சேடாக மூஞ்சி பாயுது. ஜங்குக்கு வந்து என்னமோ இல்லை பண்ணுது, ஆனால் அவனோட ஈகோ வந்து திறக்கிறது. ஸோ அவனாலையும் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஜங்குக்கு அப்படியே சரி, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன், நைட்டு வந்து வருவேன்னா வரமாட்டேன்னா எனக்கு தெரியாது, அதனால வந்தால் கதவு தர, இல்லைன்னா வாயை மூடிட்டு பொத்திட்டு படுத்துக்கணும், ஓகே? ஏதாவது ஃபோன் பண்ணி ஜிமினாவே யாராவது கூப்பிட்ட என் கைனாலே நீ செத்துடுவேன். இல்லை ஜங்குக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீ போயிட்டு வா. ஓகே, அதுதான் உனக்கு நல்லது. ஜங்குக்கா பாய் ஜங்குக்கா. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் போயிட்டான். என்ன இப்போ இவனுக்கு இவ்வளோ திமிரு? பாய் தானே சொன்னேன், இவனுக்குலாம் கொய்ப்பு, ரொம்ப கொய்ப்பு, உடம்பு ஃபுல்லாக திமிரு. எங்கேயாவது இவனுக்கு ஏதாவது விடுத்தையா?
இவனுக்கு ஏதாவது ஆனால் கூட நமக்கு தான் பெருங்கால், நம்ம தான் எல்லாம் வடித்து கொட்டணும். அதுக்கு எதுக்கு இதெல்லாம் சீன் விடு. என்ன இருந்தாலும் என் பிடிச்சிருந்தோம். ஆனால் அவன் என்ன ஒரு விதமாக மனுஷனாவை கூட ட்ரீட் பண்ண மாட்டேங்க. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினச்சி அப்படி தான் இருக்க முடியும். ஸோ தேவாங்க வந்து சேட்லி உட்காந்துடா. ஸோ அப்படியே நைட் ஆகுது. இப்போ ஜங்குக் வந்து நல்லா பார்ட்டி பண்ணுறேன். ஹே கேர்ள்ஸ், ஹே ஜங்குக், வா எங்ககிட்ட வா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே குடித்த போதையில் வந்து அவங்கக்கிட்ட போய் ஹே கேர்ள்ஸ். இப்போ ஜங்குக் வந்து அவங்களெல்லாம் கிஸ் பண்ணியிருக்கோம். ஜங்குக்கா வா ஜங்குக்கா, நம்ம ரூம் புக் பண்ணலாம். ரூமா? இல்லை நான் ரூமில் புக் பண்ண மாட்டேன். என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுது கேர்ள்ஸ். கல்யாணம் இன்னும் மேரேஜ் மீன்ஸ் மேரேஜ். எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு என்ன சாவடிச்சிடுவாங்க. அதனால என்னால் ரூமில் புக் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே நீங்கள் வீட்டில் விட்டுடுங்களா? என்ன ஜங்குக்கா, நாங்களே போதையில் தான் இருக்கோம். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே குடித்த போதையில் அவங்கக்கிட்ட பேசினுங்க. ஸோ அப்படியே அவங்க சுகாவும் இருக்கா. சுகா வந்து ஜங்கு என்ன ஜங்கு என்ன பண்ணுங்க தெளிவா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஜங்குவை பிடிச்சி விட்டு ஜங்கு என்னடா இதெல்லாம் குடிச்சிட்டே அவங்களுக்கு கிஸ் பண்ணிடுங்க. அவனுக்கு தான் அவன் பொண்டாட்டி இருக்காள், அங்கே போய் பண்ண. ஏன்னா ஏன் பொண்டாட்டியா? ஏன்னா அது கிம் தேங்க. சாரி ஜியான் தேங்க. அவனெல்லாம் ஒரு வர்ஸ்ட் பீஸ். ஜங்கு இந்த மாதிரி பேச அப்படி என்ன மச்சான் அவனுக்கு தான் தெரியும்லது. எனக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் மச்சான், ஃபோர்ஸ் மேரேஜ், விடப்பில்லாத மேரேஜ். என்னை போய் அவனோட அவனை போய் என் தலையில் கட்டி வச்சுட்டு நான் என்ன பண்ணுது? அவனுக்கு செலவுக்கே ரொம்ப காசு என்னால் தான் தின்னு. ஜங்கு என்னடா உளறின்னு இருக்க? நான் என்ன சொல்கிறது சுகா, அவனெல்லாம் விடு. ஜங்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறவா, நான் அவனை வீட்டை விட்டுடுறேன். ஸோ சுகா அப்படியே ஜங்குக்கு வீட்டில் விட்டுறான். ஸோ தேங்க வந்து கேட்டை திறக்கிறான். ஹலோ வாங்க சுகா அண்ணா. இல்லை நான் கலவலு. ஜங்குக்கு கொஞ்சம் குடிச்சிட்டா, எனக்கு பாட்டி இருந்தது அதனால தான். ஸோ அவனை கொஞ்சம் பார்த்துக்கிறியா? நான் பார்த்துக்குறேன் சுகா அண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. நான் கண்டிப்பாக வரேன். ஸோ சுகா அப்படியே போய்டா. ஸோ தேங்க வந்து ஜங்குக்கா ஜங்குக்கா இந்த மாதிரி குடிக்கிறேன். நீ யாருடா? நீ யார்? என் வீட்டில் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜங்குக்கா நான் வைஃப் ஜங்குக்கா. எனக்கு வைஃபா? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பார்க்க தெரியலையே, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என் கையில் ரிங்கு இல்லையே. எப்படி ரிங் இருக்கு ஜங்குக்கா? நீ தான் கோவத்தில் ரிங்கே போட்டுக்க மாட்டேங்கிறியே. அந்த ரிங் கூட பார்த்து நான் தான் பத்திரமா என்னோட லாக்கெட் செயினில் ஒன்று ரிங் போட்டு வச்சுருக்கேன். சரி வா ஜங்குக்கா. தேவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. ஜங்குக்கா மாடியில் எப்படியோ ஆயிடுச்சுன்னு போயிடுறான். ஜங்குக்கா மாடியில் ஆயிடுச்சுன்னு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுற? நீ என்ன ரேப் பண்ணுற பார்க்குறியா? ஜங்குக்கா நான் ஏன் ஒன்று அதெல்லாம் பண்ண போடுச்சு? வா படு, சும்மா படு. ஸோ ஜங்குக்காவை எப்படியோ படுக்க வச்சிட பெட்டில். அவனோட ஷூலாம் இருக்கக்கா. என்ன பண்ணுற நீ? எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என் மனசுலாம் ரொம்ப வலிக்குது, உனக்கு தெரியுமா? எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல சுத்தமாக. ஜங்குக்கா இந்த மாதிரி பேச. ஸோ தேவங்க வந்து அப்படியே ஜங்குக்கு ஃபேஸ் பக்கத்தில் போகிறான். அவனோட ஃபேஸ் வந்து கப் பண்ணுறான். ஜங்குக்கா இந்த நிலமையில நீ ஒரு குழந்த மாதிரி இருக்க தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் உனக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஜங்குக்கா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இந்த 2 மாதத்தில் நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே பட்டுன்னு கண்ணு தோண்டுறான். ஏன்னா என்ன சொன்னால் நான் ஒன்றும் சொல்லலை ஜங்குக்கா, நான் ஒன்றுமே சொல்லலை. இல்லை நீ எப்போ ஏதோ சொன்ன, என்கிட்ட சொல்ல. என்னடா சொன்ன? இல்லை ஜங்குக்கா நான் எதுவுமே சொல்லலை ஜங்குக்கா. நீ நல்லா தூங்கு ஜங்குக்கா, நான் கீழே போய் படுத்துக்கிறேன். நீ ஏன் கீழே படுத்துக்க? இப்போ தானே நீ சொன்ன நீ என்ன பொண்டாட்டி. வா என் பக்கத்தில் படுத்துக்கோ, என்ன ஹக் பண்ணிக்கோ. இல்லை ஜங்குக்கா நீ காலையில் பார்த்தா இந்த திட்டு வேணா அடிப்பேன், எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கா. நீ பொண்டாட்டி தானே, வா என் பக்கத்தில் படுத்துக்கோ, வா. ஸோ ஜங்குக்கு வந்து தேங்க எப்படியோ கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஆகுது. இப்போ ஜங்குக்கு வந்து கண்ணு தொட்டா. என்ன எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து தேங்க வைக்கிறான். தேவ் ஏந்திருடா, ஏந்திரு. ஜங்கு நீ ஏன் என் பக்கத்தில் படுத்துன்னு இருக்க? நீ ஏன் என் பக்கத்தில் படுத்துன்னு? இல்லை ஜங்கு நீ தான் குடிச்சிட்டு நானா குடிச்சிட்டு பண்ணேன்? இல்லை நீ தான். ஸோ
ஸோ தேவன் வந்து ஜங்குக்காக பார்த்துருக்கா. இல்லை ஜங்குக்கா நிஜமாக என்னை நம்ப நீ தான் புரியுதா. ஸோ இப்போ மிட் நைட் வந்து 2 மணி ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுருங்க. ஸோ தேவன் வந்து ஜங்குக்கா நம்ப ஜங்குக்கா நானும் ஒன்றும் ஜங்குக்கா நீ தான் குடிச்சிட்டு வந்து ஓ இப்போ என் மேலே அதெல்லாம் பை போட்டுட்ருக்கியா. நீ என்ன ஏதாவது தப்பாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியா இல்லை இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினச்சிட்டுருக்கேன் என்ன. இல்லை ஜங்குக்கா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்கல ஜங்குக்கா. இங்கே பாரு ஒன்று மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கோ. நீ எப்போதுமே எனக்கு ஒய்ஃப் ஆக முடியாது. எப்போதுமே நெவர் எவர் நல்லா காது கொடுத்து கேட்கும். ஏன் ஜங்குக்கா இந்த மாதிரி பேசின்னு இருக்க. ஸோ தேவன் வந்து சரி இப்போ என்ன நான் என்ன கீழே போய் படுத்தணுமா அதானே நீ ஆசைப்படுறேன். ஆமாம் போய் தொலை. ஸோ தேவன் வந்து கீழே போகிறதுக்கு வந்து பெட்லேருந்து கீழே இருக்கா. அவன் கால் ஸ்லிப் ஆகி ஜங்குக்கு மேலே வந்து ஜங்கா சாரி ஜங்கா நம்ம என் கால் ஸ்லிப் ஆகிடுது. கீழே துணி இருந்தது அதான். என்ன ஏதாவது ட்ரை பண்ண பார்க்குறியா என்ன தெரியுமா. இல்லை ஜங்கா. ஸோ ஜங்கு கொஞ்சம் நேரம் தேவங்க அப்படியே பார்த்தோங்க. விடு ஜங்கா அப்போ தானே நான் கீழே போக முடியும். நான் ஏன் ஒன்று விடணும். ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்க வந்து கிஸ் பண்ணி சாப்பிட்டேன். விடு என்ன பண்ணிட்டு இருக்க நீ. நான் ஏன் பண்ணக்கூடாது. இப்போ நீ என் வீட்டில் தானே இருக்க. நீ ஏன் ப்ராப்பர்ட்டி கத்தாதடா எனக்கு மூட் ஆகுது. ஜங்கா என்ன ஜங்கா பண்ண ஜங்குக்கு வந்து தேவங்க அப்படியே ஸ்லோலியாக ட்ரெஸ்லாம் ஆகும். ஜங்கா இது நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ ஜங்கா. நீ தான் எனக்கு காலையில் ஆனால் கத்துவ ஜங்கா. இப்போ கூட நீ சரியாக நிலைமை என்ன நன்றி ஜங்கா. விடு ஜங்கா. ஜங்குக்கு அவனை விடவே மாட்டேங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணி ஜங்கா விடு. சும்மா இருடா ஏன் கத்துற. ஜங்கா விடு. ஜங்கா விடு மூச்சு முட்டுது. உனக்கு மூச்சு முட்டினா அதுக்கு நான் என்னடா பண்ணுறது. ஜங்கா விடு. ஸோ ஜங்குக்கு அப்படியே கீழே வந்து ஜங்கா தடுக்காதுங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து பேண்ட் தந்துதான் பாக்ஸரும் தந்துருது. ஜங்குக்கு வந்து ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்க ஃபுல்லாக நேக்கடாக ஸ்டாண்ட் பண்ணுதான். தேவங்க வந்து நேக்கடாக தான் இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக தேவங்க ஸ்டாண்ட் பண்ணுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறது ஜங்கு அந்த மாதிரிலாம் பார்க்காத. அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னா வேறு என்ன மாதிரி தான் பார்க்குறது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்களோட நம்பர் வந்து அவனோட வாயில் வச்சுக்கிறேன். என்ன பண்ண. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாது. ஜங்கா விடு. நம்மளே வலிக்குது. ஜங்கா ப்ரெஸ் பண்ணாத வைட் பண்ணாத. ஜங்குக்கு வந்து தேவங்களோட நம்பரை ரொம்ப ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே லிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண தேவங்க வந்து அப்படியே கம் பண்ணிடுறான். ஜங்குக்கோட வாய்க்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவங்க வந்து ரொம்ப வந்து பெக்கப் பண்ணிடுறேன். ஜங்கா என்ன பண்ணுறது ஜங்குக்கு காலையில் என்ன நீ தான் என்ன ஏதாவது பண்ணுது. ஸோ ஜங்கு வந்து அப்படியே தேவங்கோட கோலை வந்து சக் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஜங்கா வலிக்குதுடா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண வலிக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட அங்கேயே சக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரா. உனக்கு தெரியுமா நாங்கள் இப்போ எதுக்கு சக் பண்ணிட்டேன்னு. எதுக்கு பண்ண. ஏன்னா நான் என்னோட தம்பியை உனக்குள்ளே விட போகிறேன். ஜங்கா என்ன ஜங்குக்கா உளறின்னு இருக்க. இப்போ உனக்கு ஹெவன் ஃபீல் பண்ண போகணும். இல்லை தப்பு நீயே ஹெவன் ஃபீல் பண்ண. நீ ஹெல்ல தான் ஃபீல் பண்ண போகணும். ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து டேரெக்டாக இன்சர்ட் பண்ண. ஜங்கா என்ன பண்ணுற ஜங்கா. ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஜங்கா ஸோ அவன் வந்து ரொம்ப தர்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜங்கா எனக்கு வலிக்குது ஜங்கா எனக்கு வலிக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே 2 hours கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஃபைனலி தேவங்குள்ளே கம் பண்ணிடுறான். ஸோ இப்போ அவன் வந்து பக்கத்தில் வந்து படுக்கான். ஸோ தேவங்க வந்து அவனுக்கு மேலே படுக்க வச்சிடறான். ஜங்குக்கா முடியல ஜங்குக்கா எனக்கு உடம்புலாம் வலிக்குது. ஜங்குக்கா உடம்பு வலிக்குது. நான் என்ன பண்ணுறது. இப்போ ஜங்குக்கு அப்படியே தூங்குறான். ஸோ தேவங்க அவன் மேலே படுத்துன்றான்.
அப்படியே காலையில் ஆகிடுது. ஸோ ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு மயக்கம் வருது. ஜங்குக்கு ஏந்துக்கிறான். என்ன என் மேலே ஏன் இவ்வளோ ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆகுறது, என்ன ஆச்சு? இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக கண்டுட்டுருக்கான். என்ன இப்போ ஜங்குக்கு வந்து பார்க்குறான். இவன் என் மேலே ஏன் படுத்துட்டு இருக்கான்? ஜங்குக்கு வந்து ஏத்தையான் ஏந்துடுடா. தேவன் வந்து என்ன ஜங்குக்கா நைட்டு பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா நைட்டு என்ன ஆச்சு சொல்லுடா, என்னடா ஆச்சு, என்ன ஆச்சா நீயே பாரு. ஜங்குக்கு வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறா. அவனோட பாடி இவனோட பாடி ஃபுல்லாக நேக்கடாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். நீ தானே ஏதாவது பண்ணியிருப்பா, ஏன்டா பண்ண. ஜங்குக்கு வந்து தேங்காய் தள்ளி விட்டு ஜங்குக்கா எனக்கு ரொம்ப வலிக்குதுடா பேக்கில், ஏன் இப்படி பண்ண? வாய மூடு, சின்ன இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க சொல்லு. நீ தானே எதாவது பிளான் பண்ணியிருப்பா. என்ன நேற்று நான் நைட்டு வீட்டுக்கு வந்தேன், ஏதாவது பண்ணியா என்ன? ஜங்குக்கா வார்த்தை விடாத. நீ தான் நேற்று குடிச்சிட்டு வந்த, அதுக்கப்புறம் நீ தான் இதெல்லாம் பண்ண. ஏன்னா நான் பண்ணேன், என்கிட்ட பேசவே பேசாது. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்க, நீ இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவீங்க. ஜங்குக்கா போதும், ஸ்டாப் இட். ரொம்ப தான் நீ பேசிட்டு இருக்க. என்ன ஏன் இவ்வளோ பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசினாலும் நான் சும்மா கேட்டுட்டு இருப்பேன்னு நினச்சிருக்கேன். ஆமாடா, நீ சீப்பான ஒரு ஸ்லட்டு, அதனால தான் உனக்கு என்ன அவ்வளோ அடிச்சுட்டு இருந்து தான் நாங்க, அதனால தான் என்னை யூஸ் பண்ணிட்டியா? ஏன் நேற்று நான் இல்லைன்னா எவன் கூடயாவது போய் படுத்துருப்பியான்னு. அவ்வளோதான் ஜங்குக்கு சொன்ன ஒரே வார்த்தை. தேவன் வந்து பக்கத்தில் வந்து ஜங்குக்கு ஒரு ஸ்லாப் பண்ணிட்டா. போதும், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சொன்ன என் கேரக்டர் பற்றியே பேசிட்டு இருக்கியா? உனக்கு இதெல்லாம் சும்மா ஆட மாட்டோன்னு ஜங்குக்கா நிஜமாவே சும்மா ஆட மாட்டேன். இப்போ ஜங்குக்கு வந்து சென்னையை ஸ்லாப் பண்ணல, நீ சென்னையை ஸ்லாப் பண்ண. இப்போ ஜங்குக்கு வந்து தேவங்களோட தலை பிடிச்சிக்கிறேன். விடு ஜங்கு, என் தலை முடி பேர எனக்கு வலிக்குது. சென்னையோட ஸ்லாப் பண்ண, ஒன்று தான் ஸ்லாப் பண்ண. இப்போ ஜங்குக்கு வந்து பலான்னு தேவங்களோட கண்ணத்தில் அடிச்சுட்டு அவன் வந்து அங்கேருந்து போயிடான். ஸோ போயிடா பாத்ரூமுக்கு. ஸோ தேவங்களுக்கு அவன் தான் இந்த வாங்கி சொன்னான். வாழ்க்கை எப்படி போயிட்டு இப்போ என்ன வர்றதில்ல. இந்த வாழ்க்கை பிடிக்கல, என்னை பற்றி நினைக்கல. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரான். அவன் தேவங்க கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடான். ஸோ தேவங்க வந்து அதே இடத்துல உட்காந்து அழுதுண்டே இருக்கான். ஸோ தேவங்க வந்து ஒரு முடிவு இருக்கும். இல்லை, என்னால் இவன் கூட இனிமேல் வாய முடியாது. இவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கா, என்னால் வாய முடியாது. வாத்தியா எங்கேயாவது நீ கிளம்பி யார்கிட்டையும் சொல்வேன்னா, ஜிமன் அம்மா அப்பா யார்கிட்டையும் சொல்வேன், எங்கேயாவது நம்ம போயிடலாம். அப்படி தேவன் வந்து டக்குன்னு எழுந்துட்டு ட்ரெஸ்ஸெலாம் ரெடி பண்ணுறா. ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறா. அவன் சின்னதாக பேக் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் லெட்டர் எடுத்துக்கான். அந்த லெட்டரில் எழுதிட்டு ஜங்குக்கா, நான் தேவன் ஜங்குக்கா, நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஜங்குக்கா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகிடுச்சு ஜங்குக்கா. ஆனால் இப்போ கூட நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. பரவாயில்ல ஜங்குக்கா, நீ உன்னோட கோவத்தில் இடம். ஆனால் நிஜமாவே சொல்ல, நேற்று நைட்டு நானே எதுவும் பண்ணல. நீ நேற்று நைட்டு ஏதோ பாட்டின்னு போனேன். அதுக்கப்புறம் அங்கே நல்லா குடிச்சிட்டு வந்தேன். உன்னை கொண்டு விட்டதே சுகாமா தான். அதுக்கப்புறம் அவள் வந்து சொன்னேன், ஜங்குக்கு வந்து ரொம்ப குடிச்சிருக்கா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நான் உன்னை டீசெண்டாக ரூமில் விட்டு தான் பண்ணேன். ஆனால் நீ என்னை பக்கத்தில் வந்து படுக்க வச்சுட்டா. அதுக்கப்புறம் சரி நானும் தூங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் மிட் நைட்டில் நீ தான் என்னை வந்து பண்ண. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுவேன். நிஜமாக சொல்ல ஜங்குக்கா, என்னோட ஒரு இன்டென்ஷன் கூட இல்லை ஜங்குக்கா உன்னை இந்த மாதிரி பண்ணும். ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லை ஜங்குக்கா. கடைசி வரைக்கும் சரி ஜங்குக்கா, நீ என்னை எப்போதுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கக்கா. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். சரி இந்த மாதிரி லைஃப் தான், ஒன்று நான் புரிஞ்சுட்டேன். சரி ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம், சரி பரவாயில்ல. ஆனால் நீ என்னை ஒரு வாட்டி கூட புரிஞ்சுக்க. கடைசியில் நீ எனக்கு ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு இல்லை ஜங்குக்கா. ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல உன்னோட வாழ்க்கை. சரி ஜங்குக்கா, நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு ஜங்குக்கா. நீ எங்கேயாவது போயிடுறேன் ஜங்குக்கா. இனிமேல் நான் கண்ணில் படவே மாட்டேன். நீ ரொம்ப சந்தோஷமாக இரு ஜங்குக்கா. உனக்கு இனிமேல் நான் எந்த டார்ச்சரும் கொடுக்க மாட்டேன் ஜங்குக்கா. ஸோ தேவன் வந்து அந்த மாதிரி லெட்டர் எழுதினா. ஸோ லெட்டர் எழுதி தான் அவன் போயிடான். ஸோ ஜங்குக்கு வந்து நைட் ஆகிறது. வீட்டுக்கு வரான். தேவன் எங்கடா இருக்க? தேவன் எங்கடா இருக்க? ஸோ ஜங்குக்கு வந்து எல்லா இடத்துலையும் கேட்டான், எங்கே போனேன் இந்த பையன்? ஸோ அப்படியே அவன் பெட்ரூமில் வந்து ஒரு பேப்பர் பார்க்கலாம். ஸோ அவனோட என்ன பேப்பர் இது? ஸோ அவனோட லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன தேவன், சரி போய் தொலைட்டோம், அப்பாவது செத்து தொலைட்டு எங்கேயாவது, நமக்கு என்ன? ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த லெட்டர் தூக்கி போட்டுட்டு அவன் வந்து படுத்துக்கிறான். ஸோ காலையில் ஆகிட்டு ஜங்குக்கு வந்துக்கா, தேவன் காஃபி எங்கடா? திரும்ப ஜங்குக்கு வந்து
தேன் காஃபி சத்தியம் எழுந்துக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் தான் போயிட்டால. இப்போ ஜங்குக்கு எழுந்துட்டு வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறா. ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிறா. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸஸ் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து மைண்டே சரியில்லை. ரொம்ப கொஞ்ச நாளாக அவன் வந்து சரியாகவே இல்லை. ஆஃபீஸ்க்கு கூட சரியாக போக மாட்டேங்க. ஸோ அவனுக்கு வந்து அங்கேருந்து ரொம்ப ப்ரெஷர் வருது. ரொம்ப உங்களை வேலையிலேருந்து நிறுத்திடுவோம், வாங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ சுகா ஒரு நாள் வீட்டுக்கு வர, ஜங்கு என்ன சுகா, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அதான் நான் சொன்னேன் எல்லாத்தையும், அவங்க வந்து போயிட்டான். அதுக்குன்னா நீ தான் காரணம் ஜம்மு. இப்போ போய் ரிக்ரெட் பண்ண என்ன பண்ணது? ஏன் நீ இந்த மாதிரி பண்ண? அவன் எவ்வளோ நல்லா பையன் தெரியுமா? அன்றைக்கி நடந்தது கூட நான் தான் சொன்னேன்ல உனக்கு. இதில் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை ஜம்மு. நீ ஏன் ஜம்முக்கு இந்த மாதிரி பண்ண? எனக்கு புரியாது. நான் தான் தப்பு பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கேன். ஜம்மு, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நீ எவ்வளோ தேடினாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து உன்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணான் ஜம்மு. உன்னை ரொம்பவே அவன் வந்து சரி நம்ம புருஷன் தானே பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணான், அக்செப்ட் கூட பண்ணானா. ஆனால் நீ பண்ணதுக்கெலாம் இனிமேல் அவன் உனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டான் ஜம்மு. ஸோ அதனால் அவனை மறந்துடு. என்னால் மறக்க முடியாது. என்னால் மறக்க முடியாது சிவா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவனை தேடுறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா போயிடுது, நானே தேய்க்கேன். சரி நீ கோவப்படாத. நாங்கள் எல்லோரும் தேட ட்ரை பண்ணோம். ஸோ அப்படியே கொஞ்சம் நாள் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்குனால தேடவே முடியல. ஸோ ஜங்குக்கு வந்து எங்கே தேவை போனால் எனக்கு ஒரு லவ் புரிஞ்சுக்கிட்டேயோ, என்னை மன்னிச்சிருக்கையோ. நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்கு இந்த மாதிரி தண்டனை எனக்கு கொடுக்காதுத்தையோ. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே ஐதுண்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப அழகாக, பட் உனக்கு கடைசி வரைக்கும் தேவை கிடைக்கவே இல்லை. ஸோ ஓகேடா, இதோட முடிச்சிடலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது போனஸ் பார்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து 9 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்காங்கடா. ஸோ போனஸ் பார்ட் வேணும்னா 5-6 பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் ரொம்ப முக்கியம். கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நானும் வந்து வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன்டா. ஸோ நாளைக்கு போனஸ் பார்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் போனஸ் பார்ட் எடுத்துன்னு வந்துடுறேன்டா. ஸோ இந்த ஸ்டோரி எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட என்ன தாட்ஸ், எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்கடா. ஸோ அடுத்த வாட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்டா. ஸோ இதுவும் எனக்கும் ஃபஸ்ட் டைம் தானே. ஸோ என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன். ஓகேடா ஸ்வீட்டாக, ஏதாவது தப்பாக சொன்னேன்டா சாரிடா, மன்னிச்சிடுங்க உங்கள் அக்காவை. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஒன் ஷாட் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா, பாய், லவ் யூ, பாய்.